ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிஸ்டர் 2-3 தடவை இந்த கமெண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இதை பற்றி நீங்கள் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வந்து இருக்குது. அதை சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, க்ளீன் பண்ணுறது, கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணுறது டிஎன்சி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த டிஎன்சி ப்ராசஸ் வந்து எனக்கு பண்ண சொல்கிறாங்க. எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து எனக்கு பிசிஓடி இருக்குது. இதை பண்ணுனா பிசிஓடி வந்து சரியாயிருமா, நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து இது பண்ணினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டாக்டர் வந்து 3 monthsக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்தடை மாத்திரை வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ இந்த டேப்லெட்டை எடுக்கலாமா, இந்த மாதிரி 2 விஷயம் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒன்று, டிஎன்சி பண்ணால் அந்த பிசிஓடி வந்து சரியாயிடுமா, ஆகாதா, நான் டிஎன்சி பண்ணிட்டேன் அப்படின்றது ஒன்று. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருத்தடை மாத்திரையை எனக்கு கொடுத்துருக்காங்க பிசிஓடி சரியாகிறதுக்கு, ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதை வந்து நான் எப்படி எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி டவுட் கேட்டிருந்தாங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஎன்சி வந்து ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க, டாக்டர் எதுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியான ப்ளீடிங் வந்து இருக்குது, எண்டோமெட்ரியத்தோட லென்த்து வந்து எண்டோமெட்ரியத்தோட அதோட தடிமன் வந்து அதிகமாக இருக்குது. லென்த்து கிடையாது, அந்த எண்டோமெட்ரியத்தோட அந்த தடிமன் வந்து அதிகமாக இருக்குது. இத்தனை தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியத்தோட தடிமன் வந்து இருக்கணும். அதை விட ரொம்ப அது தடிச்சு இருக்குது, வீங்கி இருக்குது, அதில் எக்ஸஸாக வந்து சதை வந்து வளர்ந்துருக்கு, எண்டோமெட்ரியாசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா எண்டோமெட்ரியம் அதிகமாக இருந்தாலே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து மோர் தென் 1 week வந்து பீரியட்ஸ் இருக்கும், அப்புறம் அடிக்கடி பீரியட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எண்டோமெட்ரியம் ரிலேட்டட் பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து டிஎன்சி வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த டிஎன்சி பண்ணுறதுனால நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த எண்டோமெட்ரியமை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இதை க்ளீன் அப்படின்னு சொல்கிறது. இந்த க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா, அந்த எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பையோட சுவரை வந்து அது க்ளீன் பண்ணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இது பண்ணுறதுனால பிசிஓடி சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா சரியாகவே ஆகாது. பிசிஓடி நீர்க்கட்டின்றது எதில் இருக்கும்னா, அது ஓவரீஸில் இருக்கும். கர்ப்பப்பையோட 2 ஓவரி, லெஃப்ட் ஓவரி, ரைட் ஓவரின்னு தனியாக டியூப்பில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நடுவில் ஒரு பெரிய பால் இருக்குது. அந்த பெரிய பால் தான் கர்ப்பப்பையோட அந்த பாலோட தோல் தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம். நான் சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, பெரிய பால். அந்த 2 பால்லையும் 2 நூலை கட்டி குட்டி குட்டி பால் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அந்த நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப். அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி பால் நம்ம நூலில் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த குட்டி குட்டி பால் தான் ஓவரி. இப்போ நீங்கள் அந்த பெரிய பாலை நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, அதை கழுவுறீங்கன்னா அதுதான் க்ளீன் ஆகும். அந்த குட்டி குட்டி நூலில் கட்டியிருக்க 2 குட்டி குட்டி பால் வந்து க்ளீன் ஆகாது. ஸோ ஓவரின்றது தனி. ஓவரிக்குள்ளெல்லாம் நம்ம எதையும் விட்டு க்ளீன் பண்ண முடியாது, கர்ப்பப்பையை மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியும். ஸோ அந்த 2 பால் அப்படியே தான் இருக்கும். ஸோ பிசிஓடின்றது எதில் இருக்குன்னா, அந்த 2 குட்டி பால் ஓவரியில் தான் பார்த்திங்கன்னா கருமுட்டைகளில் வந்து இருக்கக்கூடிய நீர் கோர்த்துருக்குன்னு சொல்கிறோம்ல பிசிஓடி, அது எல்லாமே அந்த குட்டி ஓவரீஸில் தான் இருக்கும். கர்ப்பப்பையை தான் நம்ம வந்து டிஎன்சியில் வந்து டாக்டர்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஓவலேஷன் நடக்குது, ஐயுஐ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறாங்க, எல்லாமே நடக்குது, ஆனால் பேபி வந்து இம்ப்ளான்ட் ஆகி வளர மாட்டேது, இல்லைனா அடிக்கடி மிஸ்கேரேஜ் ஆகுது, எண்டோமெட்ரியம் ஹெல்த்தாக இல்லை அப்படின்றவங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்சி பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிசிஓடி இருக்குது, சிவியராக இருக்குது அப்படின்னா டிஎன்சி பண்ணால் அது சரியாயிரும்ன்றது கிடையாது. இப்போ இந்த சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்சி பண்ணிட்டாங்க. ஏன்னா எண்டோமெட்ரியம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க வந்து அந்த கர்ப்பப்பையை வந்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் பிசிஓடி இருக்குது. இப்போ கருமுட்டை ரிலீஸ் ஆகணும்ல, அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கருத்தடை மாத்திரைகளை 3 மாதம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கருத்தடை மாத்திரை கொடுத்தா எப்படி அவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்னா, அதுக்கு அடுத்து நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிசிஓடி, அதாவது என்னென்னா லைட்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்து மாத்திரை போட்டாலே ரிலீஸ் ஆகிடும். ஓவரி எடுத்து வாக்கிங் போனால் கூட அவங்களுக்கு பிசிஓடி இருக்கும்போதே ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டபர்னாக இருக்கும். அந்த பிசிஓடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அதோட கண்டிஷன் வந்து அதிகமாக இருக்கும். டாக்டர்ஸ்க்கே தெரியும், அவங்களுக்கு இந்த டேப்லெட் லெட்ரோசோல் இந்த மாதிரி சில டேப்லெட் இந்த மாதிரி டேப்லெட் கொடுத்தா மட்டும் அவங்களுக்கு கலர் வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட் கொடுத்தா மட்டும் அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகாது, பிசிஓடி கம்மி ஆகாதுன்றது டாக்டர்ஸ்க்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருத்தடை மாத்திரைகளை வந்து கொடுப்பாங்க. இந்த கருத்தடை மாத்திரை அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்மோன் ரிலேட்டட் டேப்லெட். ஸோ ஹார்மோன் வந்து கண்ணா பின்னான்னு இருக்க ஹார்மோனை வந்து இது வந்து சீராக்கும். பிசிஓடி அப்படின்றது ஒரு ஹார்மோன் கண்டிஷன் தான், பிசிஓடி பிசிஓஎஸ் ரெண்டுமே. ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கருத்தடை மாத்திரைகளை நீங்கள் 3 மாதம் எடுக்கும்போது
இருக்கும்போது அது உங்கள் கர்ப்பப்பை அந்த கருமுட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய நீரை, பிசிஓடி அப்படின்றது நீர்க்கட்டி தான். அந்த ஓவரியில் குட்டி பால் சொன்னாலும் ஓவரி, அதில் வந்து இருக்கக்கூடிய கருமுட்டைகளில் வந்து நீர் கோர்த்து அதை வளர விடாமல் ரிலீஸ் பண்ண விடாமல் வச்சுருக்கோம். அதுதான் பிசிஓடி. அந்த நீரை கரைச்சி அந்த எக்கை வந்து தயார்படுத்தும். அதுக்கு தான் இந்த கருத்தடை மாத்திரை. தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்கன்னு கிடையாது. இப்போ 2 குழந்தை 3 குழந்தை இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சிவியர் பிசிஓடி இருக்குது, அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஹெவியாக போகுதுனாலும் டாக்டர் வந்து இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் தான் கொடுப்பாங்க. ரொம்ப ப்ளீடிங் அதிகமாக இருக்குன்னா அதை நிறுத்துறதுக்கு உலகத்தில் கொடுக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய மாத்திரை இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் தான். அதனால் நீங்கள் இதை எடுக்கிறதுக்கெலாம் பயப்படாதீங்க. ஒரு 3 மாதம் எடுங்க. அந்த ப்ளீடிங்கை வந்து அந்த ப்ளீடிங்கோ இல்லை என்ன பிசிஓடி பிரச்சனையோ எதுக்காக அதை கொடுக்குறாங்களோ அது வந்து நீங்கள் அந்த டேப்லெட் எடுக்கும்போது உங்களுக்கு கம்மியாகும். அப்படி உங்களுக்கு அந்த டேப்லெட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா டாக்டர் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ப்ளீடிங் அதிகமாக இருக்கும்போதோ இல்லை ரொம்ப சிவியர் பிரச்சனை இருக்கும்போதோ இதை டாக்டர் கொடுக்கும்போது நீங்கள் டவுட் பண்ணாமல் நீங்கள் எடுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் கொடுப்பாங்க, சில டாக்டர் 2 மாதம் கொடுப்பாங்க. பட் 4 மாதம் 3 மாதத்துக்கு மேலே யாருமே எடுக்க சொல்ல மாட்டாங்க. அது வரைக்கும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பிசிஓடி நல்லாவே ரெடியூஸ் ஆகி உங்களோட எக்கெல்லாம் ஓவலேஷன் ஆகிறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி ப்ரொசீஜராக ஆரம்பிப்பாங்க. ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்றது என்னென்னா டேப்லெட் போட்டு உங்களுக்கு ஓவலேஷன் ஆக வைக்கிறது, வேறு எதுவுமே கிடையாது. ஃபாலிகுலர் ஸ்டடியில் வந்து டாக்டர் உங்களுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க, இதை போய் போட்டுட்டு 4 நாள் கழித்து 5 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அகைன் 5 நாள் கழித்து போகும்போது ஸ்கேன் பார்த்து உங்களுக்கு கருமுட்டை உண்மையிலேயே வளர்ந்துருக்கா, அந்த கருவளர்ச்சிக்குன்னு கொடுத்த மாத்திரை ஒர்க் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த ஸ்கேன் பார்த்துட்டு என்றைக்கு உங்களுக்கு கரெக்டான எம்எம்மில் கருமுட்டை வளர்ந்துருச்சோ அன்னைக்கு வந்து ஊசி போட்டு ரிலீஸ் ஆக ஊசி போட்டு நீங்கள் கணவரோட 2 நாள் 3 நாள் சேருங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. இதுதான் ஃபாலிகுலர் ஸ்டடி. இப்போ இந்த சிஸ்டருக்கு வந்து கருத்தடை மாத்திரை கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு பயத்தில், ஏன்னா ப்ரெக்னென்ட் ஆக போகிறோம், அப்போ ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு கருத்தடை மாத்திரை கொடுத்துருக்காங்களேன்னு இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஹார்மோன் டேப்லெட் உங்கள் எக்கை தயார்படுத்தும். இது முடிச்சுட்டு நீங்கள் அகெயின் போகும்போது உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு டிஎன்சி பண்ணியிருக்காங்களா, அதனால உங்களோட எண்டோமெட்ரியமுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஹெல்த்தியான புது எண்டோமெட்ரியம் வால் வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம்ன்றது என்னென்னா கர்ப்பப்பையோட சுவர். ஸோ அதனால புதுசாக ஹெல்த்தியாக இருக்கும். பழைய பிளட்டெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி ஹார்மோன் டேப்லெட்டும் கொடுத்து உங்கள் கருமுட்டைகளை தயார்படுத்தியிருக்கனால ஈஸியாக உங்களுக்கு ஓவலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கும் நீங்கள் பண்ண டிஎன்சி வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு டாக்டர் வந்து டிஎன்சியும் பண்ண வச்சு கான்ட்ரசெப்டிவ் பில்ஸும் கொடுத்துருக்காங்க. பயப்படாதீங்க. அந்த சிஸ்டர் ஏன்னா 2-3 இடத்துல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். பட் இவ்வளோ விஷயத்த நம்ம கமெண்ட்டில் எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு வந்து பயப்படாமல் அவங்க டேப்லெட் போடணும், அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும். ஏன்னா டிஎன்சி பண்ணுறதே ஒரு கஷ்டமான செயல் தான். அதை பண்ணும்போது பெயின் கண்டிப்பாக இருக்கும். மயக்கம் மருந்து கொடுத்து தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ப்ளீடிங் இருக்கும், ரொம்ப கஷ்டம். அகெயின் இந்த டேப்லெட்டை வேறு போடணும். அப்போ எப்போ தான் நமக்கு குழந்தை தங்குன்றது ஒரு கண்டிப்பாக மனசுக்கு ஒரு பயம் இருக்கும். அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க தான். அண்டு கூடவே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது தான். நமக்கு ப்ரெக்னென்சிக்குன்னு கிடையாது, நம்ம உடம்புல என்ன இருக்குது என்னன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு தான் கொடுக்குறது. பயப்படாமல் டேப்லெட்லாம் போடுங்க. டாக்டரை வந்து நம்புங்க. முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா பயப்படாதீங்க. அப்படியே உங்களுக்கு இப்போ உடனே டிஎன்சி பண்ண சொல்கிறாங்கன்னா உடனேவும் பண்ணாமல் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலுமே ஒரு 2 டாக்டர் வந்து கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, எனக்கு இது குழப்பமாக இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.